ஹாய் தளபதி ஃபேன்ஸ், கோட் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாமா? நான் இந்த படத்தை கும்பகோணம் கார்த்திக் சினிமாஸ் ஆராதனா தியேட்டர்ல போய் பார்த்தேன். இந்த படத்துல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுல எத்தனை ஹீரோக்கள் இருந்தாலும் எல்லாரையுமே ஹீரோவா ட்ரீட் பண்ணியிருக்காரு நம்ம விபி. அது பாத்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரிலே உங்களுக்கு தெரியும், மாசான என்ட்ரியா இருக்கும். அந்த என்ட்ரியை காட்டும் போது இதுதான் விஜயோ இதுதான் விஜயோ அப்படின்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பிரபுதேவா சார் வராரு, பிரசாந்த் சார் வராரு, அவங்களும் மாசான என்ட்ரியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 12 நிமிஷத்துக்கு செம மாஸ் தெறிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் டைட்டிலே போடுறாங்க. கேரக்டர் ரோலோட நேம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. பிரசாந்துக்கும் பிரபுதேவாவுக்கும் அவங்களோட அப்பாவோட ஒரிஜினல் நேம் வச்சிருப்பாங்க. விஜயோட பையனா நடிக்கிற விஜய்க்கு வந்து விஜயோட பையனோட ஒரிஜினல் நேமான சஞ்சய்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சீன்ல வந்து விஜய் சிஎம் 2026 அவரோட கார் நம்பர் காட்டுறதாகட்டும், சிவகார்த்திகேயனோட மாஸ் டைலாக், நீங்க இதோட முக்கியமான வேலையா போறீங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, செம்ம விசில்ங்க. அவரோட ரசிகர்களுக்கும் விஜயோட ரசிகர்களும் சேர்த்து பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த டைலாக்கு. ஒய்ஃப் ஃபோன் பண்ணும்போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்குன்னு தான் போய் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல எந்த படத்துலயுமே வராத அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அமைச்சிருக்காரு நம்ம விபி. நான் நினைக்கிறேன் இது அவரோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயமா இருக்குமோ என்னமோன்னு. ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல எல்லா படத்துலயுமே அவர் ரியல் லைஃப்ல நடந்ததை ஒரு சீனா வைப்பாரு. சென்னை 26ல பாத்தீங்கன்னா ஜெய் வந்து பாத்ரூம்ல ஓன்னு கதறி அழுவாரு. அது வந்து அவரோட ரியல் லைஃப்ல நடந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துலயும் அவர் ரியல் லைஃப்ல நடந்ததை கனெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இந்த சீன் வந்து அவரோட ரியல் லைஃப்ல நடந்ததா இருக்குமோ அப்படின்னு நான் இமேஜின் பண்றேன். இது பிற்காலத்துல அவரே சொன்னாதான் நமக்கு தெரியும். ரீமிக்ஸ் சாங் எல்லாமே சூப்பர், நச்சு நச்சு, எல்லாமே வர வேண்டிய இடத்துல அழகா சூப்பரா, ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ரஜினி, கமல், அஜித் எல்லாருடைய சாங்கையும் கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது செம்ம. விஜயோட வாய்ஸ்ல அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க போய் பாருங்க, தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளோ ரீமிக்ஸ் சாங் இருந்துச்சு. ஆனா பாவம் நம்ம மோகன் சாருக்கு ஒரு ரீமிக்ஸ் சாங் கூட கொடுக்கல. அவர் வந்து ஒரு பாடக நடிகருங்கிற மாதிரி பேர் எடுத்தவர், மைக் மோகன் பேர் வாங்கினவர். அவருக்கு ஒரு ரீமிக்ஸ் சாங்காச்சும் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அவரை காமிக்கும் போது ஒரு பிஜிஎம்மாவது போட்டிருக்கலாம் அவருடைய பழைய பாடல்ல ஒண்ணு. அது ஒண்ணு மிஸ் ஆனிச்சு. படத்துல ஒரு பெரிய ஏமாற்றம்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா அவர்கிட்ட இருந்து அது கிடைக்கல. ஏன்னா புதிய பாடல்களை விட பழைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவனை மியூசிக் டைரக்டரா வச்சிருக்காரோ விபி அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. பிரசாந்த் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். விஜயே ஒரு ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இதே வேலையா போச்சுடா, ஓவர் ஆக்ட் பண்றதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட இல்லாம விஜய் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலா பிரசாந்த் சார் டான்ஸ் ஆடி இருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல்டுல வந்திருக்காரு, ஆனாலும் செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காரு. பிரேம்ஜி வர சீன் எல்லாமே காமெடி தான். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான பரபரப்பான கட்டத்துல வந்து ஒரு முக்கியமான வேலையை வந்து பிரேம்ஜி கையில கொடுத்துருவாரு விஜய். ஆஹா, இவரு அதுக்கு சரி வர மாட்டாரே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது மாதிரியே கரெக்டா நான் அதுக்கு சரி வர மாட்டேன்னு கரெக்டா காமிச்சிருப்பாரு பிரேம்ஜி. அவ்வளவு பரபரப்பான சீன்லயும் ஒரு காமெடி வச்சிருக்காரு விபி. கிளைமேக்ஸ்ல தலை தோனியை இறக்கியிருக்காங்க. அது வந்து சூப்பர் சூப்பர். தோனி அடிக்கிற சிக்ஸர் பாலை வந்து எல்லாருமே, படம் பார்க்குற எல்லாருமே ஏதோ ஒரு அந்த பால் போய் ஏதோ பண்ண போகுதுன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அது நடக்கல. அந்த இடத்துலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்லயுமே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வச்சிருக்காருங்க. உயிரோடு இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்க உயிரோடு இருக்காங்க, ஹீரோன்னு நினைக்கிறவங்க வில்லனா இருக்காங்க, வில்லன் நினைக்கிறவங்க ஹீரோவா இருக்காங்க. எல்லாத்துலயுமே பயங்கர ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சிருக்காருங்க. நம்ம விபி தான் இதுல ஹீரோ, விபி தான் இதுல வில்லன். அவரே அதை திரையில சொல்லியிருக்காரு, வெங்கட் பிரபு இஸ் ஏ ஹீரோ, வெங்கட் பிரபு இஸ் ஏ வில்லன்னு. அது உண்மைதாங்க. அவர் தான் இந்த படத்துல ஹீரோ, அவர் தான் இந்த படத்துல வில்லன். ஏன்னா யாரு ஹீரோ யாரு வில்லன்னே சொல்ல முடியாத அளவுக்கு படம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இது வரைக்கும் டபுள் ஆக்ட், யாரு டபுள் ஆக்ட் ரோல் ஹீரோ பண்ணியிருந்தாலே அது ஒரு வேற மாதிரி தான் இருக்கும். கடைசியில வில்லனா இருந்தா கூட அது திருந்திடுற மாதிரி தான் ஒரு சீன் வைப்பாங்க. ஆனா இதுல எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், செம்ம செம்ம
வெங்கட் பிரபு ஸ்கிரீன் பிளேல தெறிக்க விட்டுருக்காருங்க. இதுல விஜய் ரசிகர்களுக்கும் சரி, வெங்கட் பிரபு ரசிகர்களுக்கும் சரி, செம்ம விருந்து இருக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. படம் பெருசா இருந்தாலும் படம் போறதே தெரியல. செம்ம ஜாலியா ஒரு சீரியஸான சீன்ல வந்து ஒரு ஃபன் வைக்கிறாங்க. ஒரு எமோஷனல் சீன் வந்து அந்த எமோஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் உடனே காமெடி வைக்கிறாங்க, சாங் வைக்கிறாங்க. அப்படின்னு நிறைய ட்விஸ்டுகள் இருக்கு, நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா போய் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க.